சங்கீதம் 121 அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று கேட்டீர்களானால், உலக பிரகாரமாக பார்த்தீர்களானால், ஒரு சில மனிதரிடத்திலிருந்து ஒத்தாசை நாம் தேடி போவோம், அல்லது மனிதரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஆனால் அந்த ஒத்தாசையெல்லாம் நிரந்தரமானதா என்று பார்த்தீர்களானால் இல்லை, கிடையாது. அது ஒரு சில வேலைகளில் வரும், ஒரு சில வேலைகளிலே மனிதர்கள் நம்மை கைவிடக்கூடும். கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்போம். நம்முடைய இக்கட்டான நிலைமையிலே ஆபத்து காலத்திலே அவர்கள் ஒத்தாசை செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள், காணப்பட மாட்டார்கள். உதவி செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள், காணப்படுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தீர்களானால், நமக்கு எங்கே இருந்து ஒத்தாசை வரும் என்றால், நமக்கு நிரந்தரமான ஒத்தாசை கர்த்தரிடத்தில் மாத்திரமே இருந்து நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. நமக்கு சுற்றிலுமாக இருக்கிற வழிகள் எல்லாம் அடைப்பட்டாலும், நமக்கு நாலு திசைகளிலும் சுற்றிலும் நமக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் காணப்பட்டாலும், தேவன் நமக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த வாசல் எது என்று பார்த்தினால், மேலே நாம் ஒவ்வொருவரும் பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடம் நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்பொழுது வருகிறதா இருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராய், ஒவ்வொன்றையும் படைத்தவராய், ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் உலகப்புறமான காரியத்திலே மனிதரிடத்தில் போய் உதவி கேட்காமல், உதவி செய்ய சொல்லி அவர்களை கெஞ்சாமல், நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்தில், நமது கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களும் சொல்லுவோமானால், ஒப்பு கொடுப்போமானால், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம் வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் பர்வதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவர் ஒத்தாசை செய்கிறவராய், உதவி செய்கிறவராய் இருக்கிறார், காணப்படுகிறார். ஆமேன், அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அதே வாஞ்சிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. காட் பிளஸ்.